செட்டியா கோனார் ஐயா அவர்கள் அங்கே சாமி கொண்டாடி சாமி அருள் வாக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அப்படி மக்களுக்கு நல்வாக்கு அருள் வாக்கு சாமி ஆடி சொல்லிக் கொண்டிருக்கின்ற வேளையிலே அப்படி ராதாபுரம் கிராமத்தருகே பொட்டை குளத்திலே முள்ளு வெட்டி அங்கே முள்வேலி அமைத்து ஆடு தொழுவு நிறைய கிடக்கிறது. ஆமா, நல்ல ஆடுகள்லாம் நிறைய மேய்ச்சிக்கிட்டு இருக்கு. முள்வேலிக்குள்ளே கிடக்கிறது. ஆமா, அப்படி வேலிக்குள்ளே இருக்குகின்ற வேளையிலே என்ன நடக்கின்றது? அங்கே சாமி ஆடி சாமி ஆடிக்கொண்டிருக்கின்றார். ஆமா, இவருக்கு சாமி ஆடிக்கிட்டு இருக்காரு. இந்த ஆடுகள்லாம் என்ன செஞ்சிருச்சு? ஆடுகள் எல்லாம் அப்படியே நேரம் அப்படியே பருத்திக்குள்ள வந்துருச்சு மேய்வதற்கு. ஆமா, முள்வேலியை தாண்டி அந்த முள்வேலியை உடைத்து விட்டு வேகமாக மளமளவென்று அத்தனை ஆடுகளும் மளமளவென்று வருகிறது. அங்கே ஆடுகள் எல்லாம் தெற்கு முகமாக போகிறது. அப்படி தெற்கு முகமாக வந்து தெற்கு முகமாக தனக்கர் குளம் வந்து அப்படி தனக்கர் குளத்திலே வந்து கோணாம்பாடு திசையிலே எங்கே வந்து விட்டது? ரெட்டியாருடைய அங்கே பருத்தி வயலிலே வந்து ஆடுகள் மேய்கிறது. ஆமா, ரெட்டியாருக்கு சொந்தமான பருத்தியில வந்து எல்லா ஆடுகளும் நல்லா மேய்ஞ்சு கொண்டிருக்கிறது. ஆமா, வயல் பருத்தியிலே மேய்ந்து கொண்டிருக்க சரி அங்கே என்ன நடக்கின்றது? என்னமா நடந்து வருகிறது? அந்த வயலுக்கு சொந்தக்கார உரிமையாளர் அந்த ஆடுகள் எல்லாம் விரட்டுகின்றார். ஆமா, அப்புறம் ஆட்டுக்கு எல்லாம் வந்து உரிமையாளர் வந்து சும்மா பாத்துக்கிட்டு இருப்பாரு. ஆடுகளை பத்தி கொண்டிருக்கின்றார். அப்படி பத்தி கொண்டிருக்கின்ற வேளையிலே ஆடுகளை பத்தி கொண்டு அங்கு சென்று மேற்கு முகமாக அப்படி மேற்கு முகமாக தான் திரும்பி அங்கே பவுண்டிக்கு மேற்கு முகமாக வந்து கொண்டிருக்க அங்கிருந்து அங்கே என்ன நடக்க போகிறது? என்னமா நடக்க இருக்கிறது? அங்கிருந்து பயணமாகி பத்தி கொண்டு கால்கரை குளம் தெற்கு முகமாக அப்படி தெற்கு முகமாக தாழ்ந்திருந்து மறுகால் வழியாக மறுகால் வழியாக அங்கிருந்து பயணமாகி மேற்கு அச்சம்பாடு வழி கடந்து அப்படி அச்சம்பாடு வழி கடந்து குளம் வயல் வழியாக யார் வயலு அங்கே வடக்கு முகமாக வழி கடந்து விள்ளாங்கால் குறிச்சி வழியாக ஆடுகள் எல்லாம் பத்தி கொண்டு செல்கிறார். அப்படி ஆடுகள் எல்லாம் பத்தி கொண்டு நேரம் எங்கே வந்து கொண்டிருக்கிறது? ஒவ்வொரு வழி கடந்து செட்டியார் ஆடுகள் எல்லாம் பத்தி கொண்டு வருகிறார். யாரு? வெட்டியார் பத்திக்கிட்டு வராரு. ஆமா, அப்படி வந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே நேரத்திலே இதற்கிடையிலே சுட்டியான் கோனாராகப்பட்டவர் அவர் சாமி ஆடிக்கொண்டிருக்கின்ற பொழுது அவருக்கு தெரியுது, அருள் வந்து தெரியுது. சந்தன பூச்சிக்காரர் அப்படி சந்தன பூச்சிக்காரர் செவ்வாது வாசக்காரரு சாமி ஆடிக்கொண்டிருந்தவருக்கு கண்ணுக்கு தெரிகிறது. கண்ணுக்கு தெரியும் போது ரெட்டியார் பத்தி கொண்டு ஆடுகள் எல்லாம் வேப்பிலாங்குளம் பவுண்டியிலே சரி அடைத்து வைத்திருக்கின்றார். அப்படி அடைத்து வைத்திருக்கின்ற வேளையிலே அப்பொழுது ஆடுகள் எல்லாம் வேலையில் சாய்ந்து கொண்டிருக்க தகவல் கேட்ட சாமியாடி என்ன செய்ய போறார்? சுட்டியா போனார். என்னமா செய்ய இருக்கிறார்? மாலைகளோடு அணிந்த மாலையோடு பூசிய சந்தனத்தோடு உடுத்திய அங்கிகளோடு உடுத்திய ஆடைகளோடு சந்தனத்தோடு கருங்கச்சு கருங்குல்லாவோடு கருங்குல்லாவோடு வாராரையா அந்த சுட்டியா போனார். வாராரையா பொழுதே ராமத்து அந்த எங்கே வாராரையா எங்கே வாராரையா ஏற்றதோரே வழி கடந்து எங்கே வாராரையா
மீட்டிக்கிட்டு வாராரு. மீட்டி கொண்டு வந்து ஆமா பலவேசக்கார வேடத்திலே வருவதை கண்ட அவர்களிடமிருந்து தன்னுடைய ஆடுகள் எல்லாம் கால்கரை ஊருக்கே வந்துவிட்டார். சுட்டியா போனார். கால்கரை ஊரிலே கொண்டு வந்து ஆடுகள் எல்லாம் மீட்டி கொண்டு வந்து நம்ம கால்கரையிலே வந்து அருள் கொடுத்து இந்த இடத்திலே சக்தி வாய்ந்த தெய்வமாக கால்கரை மக்களுக்கு அப்படியே காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றார். மக்களுக்கு எந்த ஒரு குறையும் வராமல் 21 தெய்வங்களும் 61 கூற்றமாக நின்று அருள் காட்சி கொடுத்து வருகின்றார். கால்கரை அருள்மிகு பலவேசக்கார சுவாமி திருக்கோயில் குடா விழாவை முன்னிட்டு மாபெரும் அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் ஆங்காங்கே இருக்கக்கூடிய அனைத்து பக்த கோடி பெருமக்களும் கலா ரசிக பெருமக்களும் அன்பு நிறைந்த தாய்மார்களும் இந்த அன்னதானத்தை அறிந்துவிட்டு அப்பனுடைய